ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றியை உறுதி செய்திருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் பெற போராடி வருகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இன்னும் சில சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கையை நிறைவு பெறவிருக்கக்கூடிய நிலையில தற்போதைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தற்போதைக்கு எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறார்? என்ன நிலவரம்? லாவண்யா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது 13வது சுற்றானது நிறைவடைந்திருக்கிறது. 13வது சுற்றில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 89,730 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி 19,140 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுக தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட 70,600 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறது. இதுவரை 13 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 4 சுற்றுக்கள் இருக்கிறது. மொத்தம் 17 சுற்றுக்களாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நிலையில் இன்னும் 4 சுற்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற வேண்டியிருக்கிறது. தற்பொழுது 13வது சுற்று நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் 14வது சுற்றுக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் வாங்குவாரா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 25,500 வாக்குகளுக்கு மேலாக அவர் பெறும் பொழுது அவர் டெபாசிட் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது வரை 13 சுற்றுகளுடைய முடிவில் தற்பொழுது வரை 19,140 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் அவர் டெபாசிட் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பினை அவர் எட்டுவாரா, அவர் டெபாசிட்டை பெறுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதில் இந்த வாக்கு எண்ணிக்கையுடைய வித்தியாசங்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது. தற்பொழுது வரை 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 4 சுற்றுகள் இருக்கிறது. இறுதி கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை 5 அல்லது 5:30 மணிக்குள்ளாக அனைத்து சுற்றுகளும் நிறைவடையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.